ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 26வது வசனம். குருடனான பரிசேயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். முந்தின வசனத்தில் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்ம சமையலுக்கும் சாப்பாட்டுக்கும் உபயோகப்படுத்துகிற பாத்திரம் உள்ளேயும் வெளியேயும் அதை சுத்திகரித்து தான், சுத்தம் பண்ணின பிற்பாடு தான் நாம் அதை பயன்படுத்துவோம். நேற்றைய தினத்தில் சாப்பிட்ட பாத்திரத்தில் அப்படியே நம்ம எடுத்து இன்றைக்கு சாப்பிட மாட்டோம். அதை கழுவி சுத்திகரித்த பிற்பாடு தான். அதே போல் நம்முடைய இருதயமும் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய சரீரத்தை சுத்திகரிக்க அனுதினமும் குளித்து நம்மை உடுத்தி அலங்கரித்து கொள்கிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இங்கே ஆண்டவர் சொல்லுகிற போது அவர்களுடைய இருதயம் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் பொல்லாங்கினாலும் கசப்பினாலும் நிறைந்ததாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்படிப்பட்ட இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்துகிறதாக இருக்கும். அது தேவனுக்கு உகந்த வார்த்தையாக இருக்காது. ஒரு கல்லறை வெள்ளை அடிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது உட்புறத்தில் அழுகி போன சரீரம் காணப்படுகிறது போல நம்முடைய சரீரம் எவ்வளவுதான் சுத்திகரித்து கொண்டு அலங்கரித்து கொண்டாலும் இருதயத்தில் தீங்கான அருவருக்கத்தக்க காரியங்கள் உள்ளத்திலே காணப்படுமேயானால் அது சரீரம் முழுவதையும் தீட்டிப்படுத்துறதாக காணப்படும். நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரிப்பது எப்படி? இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்காக சிந்தப்பட்ட அவருடைய ரத்தம் நம்மை சுத்திகரித்து அவருக்கேற்ற பாத்திரமாக நம்மை மாற்றும். நம்முடைய இருதயத்தில் ஆண்டவருக்கு இடம் கொடுக்கும்போது, அவர் நம்முடைய சரீரத்திலே வந்து வாசம் பண்ணி நமக்குள்ளே கிரியை செய்யும்போது, நம்மிடத்தில் வேண்டாத காரியங்களை அவர் நமக்கு சுட்டி காட்டும்போது, அப்படிப்பட்ட காரியங்களை நம்மை விட்டு விலக்கி வேத வசனத்தின்படி நடக்க, ஆவியானவருடைய வழிநடத்துதலின்படி நடக்க நம்மை நாமே அர்ப்பணிக்கும் போது, பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்தும் போது, அவருடைய சுத்திகரிப்புக்கு நாம் இடம் கொடுக்கும்போது நம்முடைய உள்ளான இருதயம் சுத்திகரிக்கப்பட்டதாக அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். கர்த்தர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். இந்த ஜீவ ஊற்று நமக்குள்ளிருந்து புறப்பட நம்முடைய இருதயம் அனுதினமும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, எங்களுடைய இருதயத்தின் உட்புறத்தை கர்த்தர் நீர் சுத்திகரிக்கும்படிக்காக உள்ளான இருதயம் கர்த்தர் தங்கி வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய அன்பினாலே எங்களுடைய இருதயத்தை நிரப்பி ஆவியின் கனி எங்களிடத்தில் வெளிப்படவும், எங்களிடத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அநேகரை ஆற்றி தேற்றி அரவணைக்கக்கூடிய வார்த்தைகளாக காணப்பட கிருபை தாங்க. எங்களுடைய இருதயம் அனுதர்மம் சுத்திகரிக்கப்பட்டு கர்த்தர் விரும்புகிற ஸ்தலமாக காணப்பட எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.